பராசக்தி வெஸ் ஜனநாயகன் முதல்ல ட்ரெய்லர் பாத்தீங்களா? நேத்து ட்ரெய்லர் வந்துச்சு பாருங்க. அப்பதான் பார்த்தேன், டே இது கேசரிய கிண்டின உப்புமாடா, இதுக்குன்னா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்கடா. நேலகொண்ட பகவந்த் கேசரி. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நடிகரா இருந்து கொள்கை ரீதியா ஒரு தமிழ் பற்றோடு ஒரு நடிகரா அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு படத்துல நடிச்சிருக்கிறதுனால நான் பராசக்தி வெஸ் ஜனநாயகன்னே சொல்றேன். ஏன்னா கமர்ஷியலான படம் ஜனநாயகன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஏன் இவங்க சிவகார்த்திகேயனை போட்டு இவ்வளவு நாசம் பண்றாங்க, ஒட்டுமொத்த திரையுலகமும் எல்லாமே சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி நீங்க சித்தரிக்கிறாங்க. 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. சார் ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. விஜய் அவர்களையே ஏமாத்திட்டாங்களா இல்ல விஜய் அவர்களும் சேர்ந்து தாவிக தொண்டர்களை ஏமாத்துறாரா? ஒண்ணுமே புரியல. ஒரு ரீமேக் படத்தை எடுக்கிறதுல தப்பு கிடையாது. விஜய் நிறைய எடுத்திருக்காரு. இந்த போக்கிரி மகேஷ் பாபு. அதுல கொடுமை என்னன்னா, மகேஷ் பாபுக்கு தெலுங்குல அந்த போக்கிரி எடுக்கும்போது அவருக்கு வந்து சளி, சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டே இருக்காரு. இவர் கேரக்டராவே மாறி கேரக்டர் போல இருக்குன்னு இவர் அதை உள்வாங்கி எவன் அடிச்சு பொறி கலதோ அவன் தான் தமிழ். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த படம் பாக்குறோம் தோழர். ஆமா, இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதை எந்த கதை? ஜனநாயகன் இல்ல, தெரியா? சரி, இந்த ரெண்டு கதையும் மறுபடியும் நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்லுவேன். அதுதான் ஜனநாயகம் நீங்க சொல்லுவீங்க, இல்ல அதுதான் கேசரி. ஒருத்தன் காதுல சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன், அந்த மாதிரி உன் காதுலயே சொல்லுமா. விஜய் அவர்களே மிகப்பெரிய ஸ்கேம் சினிமா துறையில பண்ணிருக்காருன்னு தானே எடுத்துக்கணும். ஏன்னா உச்சத்துல இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறேன், நான் உதறிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராரு. அப்போ நீங்க வந்து தோல்வி படங்களா கொடுத்துட்டு ப்ரொடியூசர் தலையில வந்து 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க முதல் பெரிய ஸ்கேமே நீங்க தானே. ஆமா, இப்ப இந்த படத்தை வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நான் சிறப்பா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் நினைக்கிறேன். 1 வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 days பக்கம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சரியான கண்டென்ட்ல உட்காந்துருக்கோம் நான் நம்புறேன். உங்களுக்கும் எனக்கும் பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் மேபி நம்மள இந்த சேனல்ல பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். ஜனநாயகன் வெஸ் பராசக்தின்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் நான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நடிகரா இருந்து கொள்கை ரீதியா ஒரு தமிழ் பற்றோடு ஒரு நடிகரா அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு படத்துல நடிச்சிருக்கிறதுனால நான் பராசக்தி வெஸ் ஜனநாயகன்னே சொல்றேன். ஏன்னா கமர்ஷியலான படம் ஜனநாயகன். பராசக்தி வந்து கொள்கை ரீதியிலான படம், ஓடலாம் ஓடாமலும் போகலாம். ஆனா அவர் வந்து அவரோட கேரியர்ல வந்திருக்காருன்னு. ஸோ அதனால பராசக்தி வெஸ் ஜனநாயகன். முதல்ல ட்ரெய்லர் பாத்தீங்களா? எனக்கு என்னன்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இவங்க சிவகார்த்திகேயனை போட்டு இவ்வளவு நாசம் பண்றாங்க, அவங்க ஃபேமிலியை ஏன் இவ்வளவு மாஃப் பண்றானுங்க, ஒட்டுமொத்த திரையுலகமும் எல்லாமே சிவகார்த்திகேயன் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இவங்க சித்தரிக்கிறாங்க. ஐயோ பாவம். அவரு டான் பிக்சர்ஸே இவரோட பினாமின்ற மாதிரி ஒரு யூடியூபர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேரு பிசிமியா ஏதோ ஒரு. அப்புறம் வந்து என்னமோ சிவகார்த்திகேயனுடைய அந்த படத்தை வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு அடிச்சு விடுறாரு. நீ எனக்கு காசுலாம், ஆனா அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்களா. அவங்க சொன்னது என்னன்னா, ஜனநாயகன் ஓடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். என்னென்ன பேச முடியுமோ தான தர்மத்துக்கு செலவு பண்ணி படம் எடுப்பாங்க, ஒரு படம் கொடுக்குறாங்களாம். கேட்டா இந்த படத்தைய நானும் அப்ப நான் அப்படி என்ன இந்த படத்தை கொடுக்க போறாங்க, நசுக்குறாங்க அப்படின்னு நேத்து ட்ரெய்லர் வந்துச்சு பாருங்க. அப்பதான் பார்த்தேன், டே இது கேசரிய கிண்டின உப்புமாடா, இதுக்குன்னா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்கடா. வினோத் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு மலேசியால ஆடியோ. அவரு அப்படி சொல்லல, உல்டாவா சொன்னாரு. பழைய படமா இருக்கலாம், இல்ல இல்லாமலும் போகலாம், ஆனா இது தளபதி படம். கேசரியில உப்புமாவு ரவை, இதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரிதான் இருந்துச்சு அவரோட ரவை. அவங்க ரவைய வச்சு கேசரி கிண்டி இருக்காங்க, நீ உப்புமா போட்டிருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். கேசரியிலாவது ஒரு டேஸ்ட் இருக்கு, ஸ்வீட்ன்ட்டு. இதுல நீங்க சர்க்கரையை போட்டு உப்புமாவை வந்து கேசரி ஆக்கிக்கோங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். தேவைப்பட்டால் ஏதாவது ரசாயனத்தை ஊத்தி கலர் ஆக்கிக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நமக்கு பார்க்கும்போது இந்த கேசரி வந்து காவி கலர்ல தெரியுது. சரி, ஓகே, நம்ம பொறுப்பா பேசுவோம். ஆமா, நமக்கு பொறுப்பு இருக்குல்ல. அதனால ஜனநாயகன்ல எவ்வளோ ஆயிரக்கணக்கானோர் ஒர்க் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் பராசக்திலையும். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் எடுத்துப்போமே. அதை தாண்டியும் ஜனநாயகன்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவகார்த்திகேயனுக்கு படம் ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி அவருக்கு எந்த லாப நஷ்டமும் பெருசா இல்ல, ஒரு சர்க்கிளா இருக்கலாம் மேபி, அவ்வளவுதான். விஜய்க்கு அப்படி கிடையாது. இதுதான் லாஸ்ட் படம்.
எலெக்ஷனுக்கு முன்னாடி நெருக்கத்துல வரக்கூடிய படம், பெரிய அரசியல் படமா இருக்கும். நம்ம தலைவர் வந்து இந்த இந்த எலெக்ஷனுக்கான மாபெரும் அரசியலை பேசியிருப்பாருன்னு தாவேகா தொண்டர்கள் நம்பி அந்த ட்ரைலரை பார்த்த பலர் ஏமாந்துருப்பாங்க. உண்மையாலுமே அப்படியான ஒரு ட்ரைலர் தான் வெளியில வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் கூட கிடையாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்களுடைய படத்துடைய இந்த மாதிரிதான் அந்த நான் பார்த்ததுல எனக்கு அதுதான் வந்து ஜனநாயகன் புரிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச? முதல்வன் கூட எவ்வளவு டாப், முதல்வன் கிட்ட கூட நெருங்க முடியாதுன்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. விஜய் அவர்களையே ஏமாத்திட்டாங்களா, இல்ல விஜய் அவர்களும் சேர்ந்து தாவேகா தொண்டர்களை ஏமாத்துறாரா? ஒண்ணுமே புரியல எனக்கு, எதுவுமே புரியல அந்த ட்ரைலரை பார்த்த உடனே. ஏன் இப்படி ஒரு ரீமேக் படத்தை எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ரீமேக் படம் நிறைய எடுக்கலாம். விஜய் நிறைய எடுத்திருக்காரு. இந்த நண்பன், 3 Idiots, அப்புறம் போக்கிரி, மகேஷ் பாபு. அதுல கொடுமை என்னன்னா, மகேஷ் பாபுக்கு தெலுங்குல அந்த போக்கிரி எடுக்கும்போது அவருக்கு வந்து சளி, சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டே இருப்பாரு. கேரக்டர் போல இருக்குன்னு இவர் அதை உள்வாங்கி எவன் அடிச்சு பொறி கலதோ அவன் தான் தமிழ் அப்படின்னு இவர் உரிய ஆரம்பிச்சார். சார் அவருக்கு அந்த படத்துல சைனஸ், அதாவது நான் குறைச்சு மதிப்பிடல, நீங்க சொன்ன பொறுப்பு இருக்கு. அதனால அவர் அந்த கேரக்டராவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு கோல்டுனா எனக்கும் கோல்டு, அவருக்கு லூஸ் மோஷன்னா எனக்கும் லூஸ் மோஷன், அப்படி நடிச்சு தத்ரூபமா நடிச்சிருக்காரு. சோ அப்ப ரீமேக் எடுக்கிறதுலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. கமல்ஹாசன் கூட பாபநாசம் எடுத்திருக்காரு, ரஜினிகாந்த் கூட ரீமேக் எடுத்திருக்காரு. ரீமேக் எடுக்கலாம், ஆனா கடைசி படத்தை ரீமேக் எடுக்கலாமா? அதுவும் அந்த படத்தை ஒரு படம் நீங்க ரீமேக் எடுக்கிறீங்க, அது இப்படி ஒரு படத்தை எப்படி நீங்க எடுப்பீங்க? நீங்க இப்ப ஆதவன் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, இந்த படம் ஏற்கனவே இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா மலையாளத்துல வந்துருச்சான். அப்போ நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்துல வந்துருச்சு. அப்புறம் அத பாபுன்னு சொல்லி சிவாஜி கணேசன் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹிந்திக்கு போயிருக்கு அந்த படம். சிவாஜி கணேசன் எடுத்திருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு, எம்ஜிஆர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாலிவுட்டுக்கு போயிருக்கு. பாலிவுட்ல இருந்துதான் நம்ம இந்த நம்மாலு பாலையா எடுத்திருக்காப்ல கேசரி. அங்க இட்லி உப்புமா தோசையா பிஞ்சு போய் இங்க கேசரியா வந்திருக்கு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, இப்ப சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஆக்டர், அவருக்கு தேசிய விருது கொடுக்கல. மகேஷ் பாலையாவுக்கு தேசிய விருது, அது இந்த படத்துக்கு. இப்ப விஜய் பார்த்தாரு, ஓ தேசிய விருதுக்காக தான் இந்த படமா? விஜய் அவர்களுக்கு இது வரைக்கும் தேசிய விருது கொடுத்தது இல்ல, வாங்குனது கன்ஃபார்மா குடுக்குறேன்னு சொல்லிருப்பாங்க. சோ அதனால நம்பி ஏமாந்துருக்காருன்னு நினைக்கிறேன். எடுத்துறலாம். இந்த படம் எடுத்தா அட்டி நூத்து அரசியலுக்கு வேற போற லாஸ்ட் படம் வேற, அதனால தேசிய விருது வாங்கியே தீருவோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் குட்டிக்காரன் அடிக்க ரெடி. ஓகே, அதனால இந்த படத்தை வாங்கிடுவோம், எப்படியா தேசிய விருது அடிச்சு நவுத்திரலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல சார் வந்து இந்த படத்தை ஓகே பண்றாரு. ஆனா ஒரு விநியோகஸ்தர் சொன்னாரு, இந்த படம் வந்து நியாயமா வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆமா, இல்ல சிவகார்த்திகேயன் அவர்களே சொல்லிருக்காரு ஆடியோ லான்ச்ல. ஆமா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இப்ப தீபாவளிக்கு தான் அந்த பராசக்தி ரிலீஸ் ஆக வேண்டியது. இவங்க உள்ள வந்ததுனால இவங்க தள்ளி போயிட்டாங்க. பராசக்தி பொங்கல் தள்ளி போயிருச்சு. இப்ப இவங்க இதுல ரிலீஸ் பண்ணாம மறுபடியும் இவங்க பொங்கலுக்கு தள்ளி போட்டாங்க, தள்ளி போட்டாங்க. இப்ப யார் மேல தப்பு இருக்கு? உடனே இவங்க சிவகார்த்திகேயனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம அதை அப்படியே விடுவோம். இப்ப இந்த படத்துக்கு ஒரு கம்மிங் டு த படம், நீங்க வந்து ஒரு டயலாக் வரும்ல தோழர், எதிரி வந்து எதிரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய எதிரி கூட மோதனமா ஏதோ சொல்லுவாரு விஜய். இல்ல, இனிமே என்ன கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நினைச்சா திரும்பி போற ஐடியாவே இல்ல. அது வேணாம், அது கரூருக்கு சொன்னாரோ இல்ல சினிமாக்கு சொல்றாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், போயிட மாட்டேன் திரும்பி வரேன்னு சொல்றாரா, ஐம் கம்மிங் சொல்றாரு. இல்ல என்னன்னு புரியல எனக்கு. பலமான எதிரியோட மோதணும்னு ஏதோ ட்வீட் வந்துச்சோ இல்ல இருக்கோ எனக்கு தெரியல. சிவகார்த்திகேயன் தான் பலமான எதிரியா விஜய் அவர்கள் பாக்குறாரோன்னு எனக்கு. அதனாலதான் தீய சக்தி அப்படின்னு இருக்காரு, பராசக்தி தான் தீய சக்தின்னு இருக்காரு போல கோவத்துல. எனக்கு எதிரா படத்தை உரியா, நான் ஒரு துப்பாக்கியை கொடுத்து அவரு விடவே இல்லையா, அவர் விலகி வரதானே பார்த்தாரு. விலகி போக போக நீங்க தான் வந்துதானே தளபதி உனக்கு துப்பாக்கியை கொடுத்தது நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு டீஸ் பண்றாங்க. அந்த பாத்ரூம் குள்ள நடந்த சீனை இன்னும் உடலையாடா நீங்க. நல்ல வேளை இந்த ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் சொன்னாரு. ஆமா, இப்ப எவ்வளவு அட்லீஸ்ட் இதன் மூலியமா என்னன்னா, தாவேகா தொண்டர்களோ இல்ல விஜய் ஃபேன்ஸோ யாரோ ஒருத்தர் போய் அந்த பராசக்தி படத்தை பார்த்தாவது தமிழ்நாட்டுல நடந்த மொழி போரு, மாணவர்கள் அவ்வளவு பேர் சுட்டு இறந்தது, தாய்மொழிக்காக இவ்வளவு பேர் இறந்த வரலாறு இங்க தமிழ்நாட்டுலதான் இருந்திருக்கு. போராட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கதையை மோப்ப முடிச்சிட்டாங்க ஜெயநாயகன் டீம். இது அதை விட அரசியல் பேசுகிறா, இதுதான் அரசியல் படம், அங்க எங்க அரசியல் இருக்கு? இப்ப பாலையா படத்துல அந்த படம் பயங்கரமா பேசப்பட்டது காரணம் குட் டச் பேட் டச். அதுதான். அப்ப இதுலயும் அதே தான் கொண்டு வர்றாரு விஜய்.
இவங்க கடைசி வரைக்கும் குட் டச் பேட் டச் தான் சொல்லி தராங்களே தவிர டோன்ட் டச் சொல்லி தர மாட்டானுங்க. அதுதான் பொண்ணை புலியா வளர்ப்போன்றாரு. பொண்ணை புலியா ஏன்டா வளர்க்குற? ஏன்னா காட்டுக்கு விட போறியா? நான் புலியா வளர்த்து சிங்க பெண்ணு சிங்கமா வளர்த்து என்ன செய்ய போற? மறுபடியும் காட்டுக்கு விட போறியா? சிங்கம் தானா சிங்கம் காட்டுக்குள்ள தனியா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இது நம்ம படம் வந்தாதான் நமக்கு ஃபுல் ஸ்டோரி தெரியும். பட் இருந்தா கூட அந்த பெண்ணுக்கு விருப்பம் என்ன இருக்கோ அதன்படி விடுறதானே மனுஷ இயல்பு. மனிதன் அதானே போட்டு திணிக்கிறது புரியல. மேபி படம் வந்தவொடனே என்ன பெருசா வேற ஏதாவது கருத்து சொல்றாங்களோ தெரியல. புலி மாதிரி வளர்க்க போறேன். புஜிமாவை நீ புஜிமாவே வளர்த்தா போதும், பொண்ணாவே வளர்த்தா போதும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது சொல்லுதுன்னா அது செஞ்சாலே போதும். அதுதான் நீ பண்ற சாக்ரிஃபைஸ். உன்னோட எண்ணத்துக்காக இன்னொரு பொண்ணை நீ சொல்றல, அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் இல்ல. ட்ரெய்லர்லயே அந்த வசனங்களை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப இந்த படத்துல ஒரு சீன்ல கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, அதாவது பொண்ணு ரோல் பண்ணிக்கிற அந்த மமிதா உண்மையை சொன்னாங்கல்ல. அதாவது விஜய் சார்ட்ட நான் பேசினேன், கேட்கும்போது சொன்னாரு மேபி பாக்கலாம் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொல்லி அவங்க உண்மையை உளர்ன மாதிரி படத்துலயும் உளறிருப்பாங்க. ஆமா, எனக்கு இஷ்டம் இல்லாம ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உளறி இருக்கலாம். மேபி பாப்போம். இப்ப இந்த படம் இவ்வளவுதான் கதை. அதிகபட்சமா என்ன கதை அப்படின்னா, கதாநாயகன் போலீஸா இருக்காரு. போலீஸா இருக்கும்போது வில்லன் அடிச்சிடுறான். அப்புறமா அவர் அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு தனியா ஒரு வாழ்க்கை குடும்பத்தோட தனியா வாழ்றாரு. திரும்ப மறுபடியும் வில்லன் இன்டர்ஃபியர் ஆகுறான், வில்லனை கொல்றாரு. இப்ப இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் நீங்க ஜனநாயகன் நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல, இது சத்திரியன் கதை. சத்ரியன் சரத்குமார் விஜயகாந்த் கதை. இப்ப மறுபடியும் நான் ஜெயநாயகன் கதை சொல்றேன். ஆமா, நிறைய விஜயகாந்த் படங்கள் இப்படிதான் இருக்கும். நான் மறந்துட்டேன் பாருங்க, அர்ஜுன் வரைக்கும் போன விஜயகாந்த் சார் மறந்துட்டேன் பாருங்க. ஆமா, இப்ப ஹீரோ போலீஸா இருக்காரு. ட்ரெண்டே தெரியல விஜய் அவர்களுக்கு. போலீஸா இருக்காரு, வில்லனை அடிக்கிறாரு, மில்ல மறுபடியும் பெருசா அடிக்கிறான். இந்தியாவை காப்பாத்துறது விஜயகாந்த் அவர்கள் தான். மறந்துட்டேன். அப்ப மறுபடியும் ஜெயநாயகன் கதைக்கு வரேன். வில்லனை விஜய் அடிக்கிறாரு. திரும்ப விஜய் வில்ல பெருசா அடிச்சிடறான். திரும்ப போலீஸ் வேலையே வேணான்னு இவர் போய் குடும்பத்தோட தனியா வாழ்றாரு. மறுபடியும் வில்ல இன்டர்வல்ல வரான், தூக்கிறாங்க. ஆமா, இன்டர்வல்ல வரான். திரும்ப விஜய் போய் வில்லனை அடிச்சு கொள்றாரு. நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த படம் பாக்குறோம் தோழ. ஆமா, இவ்வளவு நேரம் நான் சொன்ன கதை எந்த கதை? ஜனநாயகன் இல்ல, தெரியா? சரி, இந்த ரெண்டு கதையை மறுபடியும் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லுவேன். அதுதான் ஜனநாயகன் நீங்க சொல்லுவீங்க. இல்ல, அதுதான் கேசரி. சாரி, பகவந்த் கேசரி. இப்ப மூணுத்தையும் சேர்த்து உல்டா பண்ணி சொல்லுவேன். அதுதான் ஜனநாயகன். அப்ப கடைசி வரைக்கும் கிண்டுறதையே கிண்டி 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 கிண்டிதான் இந்த பொங்கல். அதனாலதான் அட்லி எல்லாம் மெயினா கூட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாவம், அவர் இங்க இருந்து தப்பிச்சா ஐயோ இவங்க நம்மள ட்ரோல் பண்ணியே கொண்டுருவாங்க போல, அவர் போயிட்டாரு பாலிவுட்டுக்கு. அப்பயும் விடாம போய் கூட்டிட்டு சிக்க வைக்கிறாரு. அவர் ஹாலிவுட் ரேஞ்சு போறாரு. வில் ஸ்மித் எல்லாம் இப்ப வில்லனா நடிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. எல்லாரும் இந்த கூட்டத்துல என்ன மறுபடியும் கூட்டுருவாங்களே. சரி, அது போகட்டும். அண்ணனுக்காக தோல் கொடுப்பேன்னு சொல்லி. இதுல பகவந்த் கேசரியில அரசியலே கிடையாது, அரசியல்வாதிகள் ரோலே கிடையாது. பிரகாஷ்ராஜ் கேரக்டர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத வேணுனே வால்டரா திணிச்சிருக்கு. இல்ல, லாஸ்ட் சீன்ல வருது ஒரு 10 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்னா அரசியல்வாதி தான் இப்போதைக்கு. அப்படிங்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னா கொள்ளையடிக்க வரீங்களான்னு கேக்குறாரு. மேபி எதை சொன்னவன் எனக்கு அதுதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு 2 கோடி கேக்குறீங்களா? எம்எல்ஏ காசு கேக்குறீங்களா? விமன் அபியூஸ், மாவட்ட செயலாளர் பொண்ணு வீட்டுக்குள்ள போய் பதுங்குறது, எல்லாத்துக்கும் போட்டு அந்த கோவத்துல அடிச்சிருக்காரு. சரி, ஓகே. அப்ப இந்த கதை இவ்வளவு ஒரு மட்டமான அரசியல் பேசக்கூடிய ஒரு கதை. சரி, ரெண்டாவது வருவோம். இந்த திருத்தணியில 4 சிறுவர்கள் பண்ண அட்டூழியம் இருக்குல்ல, அதுல இவங்க கேக்குறாங்க, எப்படிரா சுராஜுக்கு அடிப்பட்ட உடனே அவனை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு அமிச்சிட்டீங்கன்னு கேக்குறானுங்க. டே பைத்தியக்கார பயலே, அவன் இங்க இருக்க விரும்பல, அவன் போறேன்றான். அவன் அது கூட ஒண்ணு. ரெண்டாவது, அவன் நடந்த சம்பவம் 27. நமக்கு அது எல்லாமே கிடைச்சது 3 நாள் கழிச்சுதான் வருது. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அன்னைக்கே போயிட்டான். 3 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுதான் வீட்டுக்கே போயிருக்கோம். எப்படி ஒரே நாள்ல அட்மிட் ஆகி போனீங்க? இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, போடா பைத்தியக்காரன். அவர் நம்ம விஜய் லேட்டா தான் அறிக்கையும் வெளியிட்டாரு. இப்ப இதெல்லாம் அதுக்காவது வெளியிட்டாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு வரல, டெல்லி கார் குண்டு வெடிப்புக்கு வரல, எதுக்குமே வரல. அது பாசிட்டிவா வந்துச்சு, ஒரு மாதிரி வந்துச்சு, வேற மாதிரி வந்துச்சு, கண்டனமா வரல. அப்ப இதெல்லாமே இந்த மாதிரி 4 சம்பேர் கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு காரணம் வரல. எவ்வளவு வரல. இந்த 4 பேர் வெட்டுறதுக்கு காரணம் இந்த மாதிரி படம் வன்முறையான படம். படம் ட்ரெய்லர் 2.5 நிமிஷத்துல 2 நிமிஷம் வெறும் வன்முறை தான் இருக்கும். வெட்டுறது, குத்துறது, ரத்தம் தெரிக்கிறது பயங்கரமா இருக்கும். பெண்ணை தூக்கி அடிக்கிறது, அந்த ஹீரோயின் அந்த பமிதாவா அவங்கள போட்டு மிதிக்கிறது, இது எல்லாமே அப்படிதான் இருக்கும். எல்லாமே இப்படிதான் இருக்கும். கேட்டா ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு என்ன இது? அப்ப நான் சொன்னேன், இங்க பாருப்பா, படத்தெல்லாம் பார்த்ததுனால அவன் ஹீரோயிசம் ஆகுறான். ஒண்ணு இல்ல, ஒரு 4 நிமிஷம் 4 செகண்ட் கிளிப்ஸ் விஜய் ஆடுற மாதிரி வந்துச்சுன்னா அதையே அவன் ஆடுறான்ல. இப்ப நியூ இயருக்கு நடுத்தருல நின்று லூசு மாதிரி ஆடினானுங்கல்ல, எதுக்கு ஆடுறான்? விஜயோட பாட்டை போட்டு இப்படி தூக்கி விட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் விஜய் ஏதாவது சட்டை போட்டா அதே சட்டை மாதிரி போடுறான். விஜய் ஏதாவது வசனம் பேசுனா அப்படி பேசுறான்.
தம்பி அங்க போறாரு அவரை அது கூப்பிடுப்பாருன்னா விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லா எல்லா நடிகருக்கும் நடிகருக்கும் உண்டான வரான். ஒரு அப்ப விஷயம் இது தான். இருக்குடா, சினிமாவை பார்த்தாண்டா அவன் ரெஃப்ளெக்ட் ஆகுறான் அப்படின்னு நான் சொன்னா, இல்ல நீ படத்தை படமா பாருன்னா. சரி, இப்ப இந்த டைலாக் அப்படியே வச்சுப்போம். ம். சிவகார்த்திகேயன் நீங்க ஹராஸ் பண்றாங்க, சிவகார்த்திகேயன் தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. இப்ப நாம என்ன அதான் கேக்குறோம், ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாரு. யாரு நாம என்ன காரணம்? கேக்குறோம், நீயும் படத்தை படமா பார்க்க வேண்டியதானே? ம். உன் வாய் என்ன அன்னைக்கு இப்படி பேசி நீங்க ஏன் இப்படி பேசின்னு நம்ம கேட்கணும். நேற்று ஒரு ஸ்கேமை கண்டுபிடிக்கிறாங்களாம். என்னன்னா, விஜய் சிவகார்த்திகேயனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே 10-10க்கு 5 மில்லியன், 10-10-15க்கு 6 மில்லியன், 10-20க்கு 8 மில்லியன், 10-30க்கு 10 மில்லியன், இப்படி வியூஸ் ஏறிட்டே போகுது. ஏதோ ஸ்கேம் நடந்துச்சு, பாட்டு அப்படிங்கிறாங்க. டேய், அது ஒரு யூடியூப் சேனலாடா, அது சாதாரண ஏதோ ஒரு ஆங்கர் பண்ற யூடியூப் பிரசன்டேஷனா? அது ஒரு படத்தோட ப்ரொமோஷன். யூடியூபர்ஸோட வீடியோவா மில்லியன்ல போகுது, பல டாப் யூடியூபர்ஸோட. அது ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ரா. அது அவரு சிவகார்த்திகேயனை இல்ல, பிடிச்ச எனக்கு கேட்டா பராசக்திக்கு அவங்க சுதா கோங்குரா அந்த ப்ரொடக்ஷன் டீம் பண்ண ப்ரமோஷனை விட தாவேக்கா தான் சிறப்பான ப்ரமோஷனை பண்ணிருக்கு. அதனாலதான் பராசக்தியில என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு வராங்க, ஓடிடுறானுங்க. அது இப்ப இதெல்லாம் வந்துருச்சா? நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஏன் இவங்க அரஸ்ட் பண்ணாங்க, இவ்வளவு டீஸ் பண்ணானுங்கன்னு பார்த்தா, இந்த ட்ரெய்லர்ல பேசின அரசியல் வசனங்கள் தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல இன்னும் ஆழமான அரசியல் வசனங்கள் இருக்கு. ட்ரெய்லர்ல ஒரு 4 டைலாக் வந்ததே நமக்கு ஒரு பெரிய புல்லரிக்குது. உனக்கு ஒரு பிரச்சனைனா டெல்லி போகணுமா, அப்ப டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். நமக்கு அப்படியே கேட்கும் போது அது அந்த ஒரு லைன் தான். ஆனா அந்த ஒரு லைனுக்குள்ள இந்திய நாடு முழுவதும் நடக்கிற போராட்டம் அடங்கும், இந்திய நாடு முழுவதும் நடக்கிற பிரச்சனைகள் அடங்கும், எல்லாமே அதுக்குள்ள அடங்கும், அந்த ஒரு லைனுக்குள்ள அடங்கும். அதை அழகா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த தற்கூரி என்ன டைலாக் வச்சிருக்கோம், ஐ எம் கம்மிங் அப்படின்னு வைக்க, நீ வந்தா என்ன வரலன்னா. அண்ணா அவர்களுடைய வரிகள் இருக்கு. பராசக்தி ட்ரைலர் வந்து சீரியஸ்லி ஒரு செகண்டுமே ரொம்ப அழகா, அவ்வளவு தத்ரூபமா எங்க ஊர் பொள்ளாச்சி அந்த போராட்டம் எல்லாம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா இடையில வந்து பொள்ளாச்சி பேரே டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜனநாயகனுக்கு வந்தோம்னா ஐ எம் கம்மிங், நான் திரும்பி போக நினைச்சீங்கன்னு சொல்றாரு. சினிமா வட்டாரத்துக்கு சொல்றாரு, அதை நான் திரும்பி போக மாட்டேன். இருக்கும் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அவருக்கு 2 படம் ரெடியா தான் இருக்கு. சங்கர் அவர்கள் வாங்கி வச்சிருக்கிற வேல்பாரி கதைக்கு இவர் கதை கேட்டிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் உண்டு. கன்ஃபார்ம் தான். மேக்கப் டெஸ்ட் எல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கும் சொன்னாங்க. அப்படியா? மேக்கப் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இது சொன்னாங்க. ஏன் தாவேக்கா ரசிகர்களுக்கு சரி பாப்போம், எலெக்ஷன் அதெல்லாம் இவங்களே ஒரு நரேட்டிவ் சொல்லுவானுங்க, போறாங்க, விடுங்க, இவனுங்களே சொல்லுவானுங்க. அப்புறம் அட்லியோட 3 லைன் ஸ்டோரியும் ஒன்று ரெடியா இருக்கு. ஸோ இது 2 படமா ஒரு வெயிட்டிங் தான். இது முடிச்சுட்டு வருவாரு. அதெல்லாம் அந்த நேரத்துல இவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கு, நீ திரும்ப வா, திரையுலகத்தை மீட்டெடு அப்படின்னு ஒரு ஸ்லோகனை வச்சு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி பலர் சொல்லிட்டாங்க. விஜய் சார் போறதுனால திரையுலகத்துக்கு பெரிய நஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வருஷத்துக்கு ஒரு படம் தானே, இப்ப புதிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நடிச்ச 68 படத்துல 51 படம் ஃபிளாப். ரீசன் எனக்கு அது கணக்கெல்லாம் தெரியல, நான் பேரோடவே சொல்றேன். உங்களுக்கு வேணா உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஓகேன்னா நல்லா சொல்லுவேன். 58 படமா? 68 படங்கள்ல அந்த காமெடியில முடிஞ்சிரும். ஆமா, அவங்க ஃபேன்ஸே கடுப்பாயிருவாங்க. வேணா சொல்லுங்க, நம்ம தனியா ஒரு ஷார்ட்ஸா வேணா போட்டுப்போம். நாளைய தீர்ப்பு தோல்வி, ரசிகன் தோல்வி, தேவா தோல்வி, ராஜாவின் பார்வையிலே தோல்வி, விஷ்ணு தோல்வி, சந்திரலேகா தோல்வி, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தோல்வி, பூவே உனக்காக மட்டும் வெற்றி. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்து இப்ப வாழ வச்சிட்டு இருக்காங்க, இப்ப வாழ வைக்கிறாங்க, இப்ப ஓட விடுறானுங்க. பூவே உனக்காக வெற்றி. அடுத்து வசந்த வாசல் தோல்வி, மாண்புமிகுமானவன் தோல்வி, செல்வா தோல்வி, காலமெல்லாம் காத்திருப்பேன் தோல்வி, லவ் டுடே சுமார் சிவாஜி கணேசன்றதுனால ஓகே, ஒன்ஸ் மோர் தோல்வி, நேருக்கு நேர் தோல்வி. அது வந்து நேருக்கு நேர் வந்து சூர்யாவும் இருப்பாரு, ஆனாலும் வசூல் ரீதியா தோல்வி. கமல் காதலுக்கு மரியாதை மட்டும் வெற்றி, நினைத்தேன் வந்தாய் தோல்வி, பிரியமுடன் தோல்வி, நிலாவே வா தோல்வி, துல்லாத மனம் துள்ளும். அது சூப்பரா இருக்கும். அதனால நான் முதல்ல தியேட்டருக்கு போய் பார்த்த படம் துல்லாத மனம். எனக்கு இன்னும் பிடிக்கும், துல்லாத மனம் துள்ளும் பிடிக்கும். அது வெற்றி. என்றென்றும் காதல் தோல்வி, நெஞ்சினிலே தோல்வி, மின்சார கண்ணா தோல்வி, கண்ணுக்குள் நிலவு தோல்வி, குஷி வெற்றி காரணம் எஸ்.ஜே. சூர்யா. ஏன்னா அவர் வந்து வாலியும் பயங்கர ஹிட் கொடுத்தாரு, அட் டைம்ல இதையும் கொடுத்தாரு. அடுத்து பிரியமானவளே சுமார், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வெற்றி, பத்ரி தோல்வி, ஷாஜகான் தோல்வி, தமிழன் தோல்வி, யூத் தோல்வி, பகவதி தோல்வி, வசீகரா தோல்வி, புதிய கீதை தோல்வி, திருமலை வெற்றி. அடுத்து உதயா தோல்வி, கில்லி வெற்றி, மதுரை சுமார், அப்புறம் திருப்பாச்சி வெற்றி, சச்சின் தோல்வி, சிவகாசி வெற்றி, ஆதி தோல்வி, படுதோல்வி ஆதி, போக்கிரி வெற்றி, அழகிய தமிழ் மகன் தோல்வி, குருவி தோல்வி, வில்லு தோல்வி, வேட்டைக்காரன் சுமார், அப்புறம் சுறா, காவலன், வேலாயுதம், லைனா தோல்வி, நண்பன், துப்பாக்கி தொடர்ந்து 2 படம் வெற்றி. அடுத்து மறுபடியும் ஜில்லா சுமார், தலைவா தோல்வி, கத்தி வெற்றி, புலி தோல்வி, தெரி வெற்றி, பைரவா தோல்வி,
மெர்சல் வெற்றி, அப்படியே அடுத்து 2 படம் அவர் நடிச்சது நீங்க வாரிசு ம். படுதோல்வி, அப்புறம் கோட்டு சுமார், இப்படி பீஸ்ட் படுதோல்வி, இப்படி நடிச்ச படங்கள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 69 படங்கள்ல 55 படங்களுக்கு மேல அவர் தோல்விதான் அப்போ கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களே மிகப்பெரிய ஸ்கேம் சினிமா துறையில பண்ணிருக்காருன்னு தானே எடுத்துக்கணும். ஏன்னா உச்சத்துல இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறேன், நான் உதறிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராரு. அப்போ நீங்க வந்து தோல்வி படங்களா கொடுத்துட்டு ப்ரொடியூசர் தலையில வந்து 100 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க முதல் பெரிய ஸ்கேமே நீங்க தானே. ஆமா, இப்ப இந்த படத்துல ஜனநாயகன் படத்தோட டோட்டல் பட்ஜெட் 380 கோடி டோட்டல் பட்ஜெட். ஐயோ, அதுல 250 கோடி சம்பளமா? அதுல 220 கோடி இவருக்கு மட்டும் சம்பளம். ஏதோ ஒரு ப்ரொடியூசர் சமயத்துல சொன்னீங்க பட பட்ஜெட்டே 50 தான், ஆனா ஹீரோவோட சம்பளம் 200, என்னடா 3 மடங்கு அதிகமா கேக்குறீங்க அப்படின்னு வேதனையில சொல்லியிருந்தாரு. அதுல இவருக்கு சம்பளம் 220 கோடி. சரி, இந்த 220 கோடியில இந்த ரசிகர்களுக்கு ஃப்ரீயா ஏதாவது லான்ச் ஏதாவது பண்ணி கொடுத்தாரா? ஆடியோ லான்ச், ஐயோ 40,000 50,000 டிக்கெட் ஏதாவது ஃப்ரீ, ரெயின் கோட் கொடுத்தாங்க. ரெயின் கோட்லாம் காசு, அதெல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காசு, அதை எப்படி ஓசில அங்க போய் விக்கிறது விடலையா? அங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தியேட்டர் மாதிரி தான், தியேட்டர் மாதிரி தான். நீங்க வந்து விஜய் சர்க்கஸ்ல சிங்கத்தை முன்னாடி பாக்கணும்னா ஒரு ரேட்டு, நடுவுல பாக்கணும்னா ஒரு 2 லைன் தாண்டி அடுத்து பாக்கணும்னா கொஞ்சம் ரேட் அதிகமா கம்மியாகும், கொஞ்சம் மிடிலுக்கு போயிட்டா கம்மியாகும், லாஸ்ட் டெட் எண்ட்ல பிளாஸ்டிக் சேர்ல அங்க உட்காந்து விஜய் பார்க்கணும்னா கம்மியா இருக்கும். அதுதான் 2000 ரூபாய்க்கு 2500 ரூபா, அடுத்து 4000 ரூபா, அடுத்து 6000 ரூபா, அடுத்து 8000 ரூபா, இது வரைக்கும் இருக்கு. சரி, இதோட ஸ்கேம் முடியுதானா? இல்ல, விஜய் இந்த வழியா தான் ஸ்டேஜுக்கு ஏறுவாரு. இந்த ஹோட்டல்ல இந்த ரூம், இந்த ஹால் இருக்குல்ல, இந்த ஹால்ல நீங்க முன்னாடியே வரணும்னா ஒரு 5000 ரூபா கொடுக்கணும். இந்த கண்ணாடி வழியா விஜய் இன்னும் கிட்ட பார்க்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். உங்க போன்ல அவர் நடந்து போற ஒரு 10 செகண்டுக்காக 5000 ரூபா செலவு பண்ணி உள்ள இருந்திருக்கான். கார் பார்க்கிங்கு, அந்த ஈவெண்ட் நடந்த போடப்பட்ட அந்த 1 லட்சம் பேருக்குன்னா எத்தனை கடைகள் இருக்கும், டிரான்ஸ்போர்ட், லோக்கல் டிரான்ஸ்போர்ட், எல்லாமே செலவு, கோடி கணக்குல செலவு. சரிங்களா? இது எல்லாமே வியாபாரம். இது எல்லாமே வியாபாரம். அங்க இருக்கிற அப்பாவியான ரசிகர்கள் மண்டையை தமிழ்நாட்டுல நடத்தி இருந்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அங்க போய் நடத்தி மண்டையை கழுவி நல்லா சம்பாரிச்சுட்டு வந்திருக்காரு. இங்கன்னா எவனுக்காக ஓசியில கொடுக்கணும், ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்களை உள்ள விட முடியாது, ஓசியில வருவாங்க, காசு இல்லாத பசங்க, அதனால அங்க போய் வச்சா காசு இருக்கவங்க மட்டும்தான் வருவான். இது காசு புத்தி எப்படி வருது? அப்ப இவருக்கு 220 கோடி, மற்ற நடிகர்கள் எச் வினோத்துக்கு 25 கோடி, மற்ற நடிகர்கள்லாம் அனிருத்துக்கும் 13 கோடி தான். அப்படியே நீங்க அடுத்தடுத்து வந்தா பூஜாக்கு 3 கோடி, பாபி டோல் இந்த தெலுங்கு நடிகர் அவருக்கு 3, இந்த மமிதா அவங்களுக்குலாம் 60 லட்சம் தான். அப்ப இந்த கேரக்டர்ல இருக்கிறதுலே அதிகமா இவருக்கு தான். அப்ப படத்தோட பட்ஜெட் என்ன எவ்வளவு % வருது? 20 கோடி, 25 கோடி, 250 கோடி எங்க இருக்கு? 20 கோடி. ஒட்டுமொத்த படத்தோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தா வெறும் 48 கோடி தான். அப்ப நீங்க இவ்வளோ பண போதையில இருக்கிற ஒருத்தரை தான் இவங்க தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இப்ப இவ்வளவு நாள் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டார்ல, இதுல ஏதாவது தியாகம் பண்ணியிருக்காரான்னா எதுவும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு இலவசமா மருத்துவமனை ஆரம்பிக்கிறது, 5 ரூபா டாக்டர் மாதிரி, இல்லைன்னா வந்து ஒரு கல்லூரி இல்ல பள்ளிக்கூடங்கள் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா அது அவங்க தங்கச்சி பேர்ல இதுல செங்கல்பட்டுல, அதுவும் லாக்ஸ்ல தான் ஃபீஸ். கேட்டா திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் அவங்க வியாபாரம் பண்றாங்க, இவரும் வியாபாரம் தான் பண்றாங்க, அவங்களும் வியாபாரம் அப்படிதான் முட்டு கொடுப்பாங்க. சரிப்பா, திமுக அதிமுக நல்லது இல்ல, நாங்க தான் மாற்று தானப்பா வந்தா, நீயா அதே கேவலத்தை பண்ண? அவர் எங்க சொல்லிட்டாரு, நான் தான் அதிமுகனாரு, இப்ப வெற்றி கொண்டான் பேரை எடுத்துக்கிட்டு நான் திமுக இருந்தும் எடுத்துக்கிட்டாரு. என்ன இது தளபதி வெற்றி கொண்டான், தளபதி ஸ்டாலின் வெற்றி கொண்டான் திமுக பேச்சாளர். ஆமா, இப்ப இவங்க தான் வந்து யோகியத்தை பத்தி பேசுறானுங்க. நாம அப்படியே கம்மிங் டு தி பாயிண்ட். ஒரு என்ன சொல்ற, ஒரு கர்ட்டசிக்காக வெற்றி கொண்டான் அவர்களுடைய மகன் சூர்யா வெற்றி கொண்டான் திமுகவுல ஆக்டிவ் பாலிஸ் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவுல சட்டத்துறை இணை செயலாளர். ஒரு 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 மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தை கூட கேட்காம தான் பயன்படுத்தி இருக்காங்க. நீங்க கேசரிக்கே ஒரு காப்பிரைட்ஸ் கொடுத்தாரான்னு தெரியாது. 4 கோடிக்கு வாங்கினதா கேள்விப்பட்டேன். வாங்கியிருப்பாங்களா? வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தெரிக்கு வந்து சத்திரியன்ட்ட காப்பிரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா கேட்க கூடாது, அது தனி. அப்ப இவங்க இவ்வளவுதானே, நம்ம வீட்டுல என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இல்ல, பராசக்தி வெஸ் ஜனநாயகன் அப்படிங்கும்போது நல்ல வேலை சிவகார்த்திகேயன் வந்து கிளியர் பண்ணிட்டாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத. இனி வந்து தாவேக்காவினர் கொஞ்சம் இனியாவது அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுக்கு அவரு இதுல போய் அமைதியால இருக்க மாட்டாங்க. இந்த வார் ரூம் ஃபேக் ஐடி மூலமா இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகும், இன்னும் மோசமா போகும். படம் ரிலீஸ் அப்பையில என்ன நடக்கும்னு தெரியலையே, என்ன நடக்கும்னு தெரியல. அப்பெல்லாம் இந்த இவங்க அடிச்சுக்கிறதுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு, இவனுங்க ஏதாவது பண்றதுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு, இவனுங்க தியேட்டர்ல போய் ரோஹிணி தியேட்டர் சூறையாடிட்டு வந்ததுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு, ஒரு சீட்டு பின்னாடி ஒரு போலீஸ் நிக்கணும்.
இவங்களுக்கு அப்பதான் இவங்களுக்கு சட்ட ஒழுங்கு இப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க போல. இல்ல இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி இருக்கிறார் விஜய். செயல்படுறாரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா மாறி இருக்காரு. இனி இதுதான் என் கடைசி படம், இன்னும் முழு நேர அரசியல்வாதி ஆவேன், ஃபுல் டைம் பார்ட் டைம் அந்த ரேஞ்சில் பேசியிருக்காரு. பேசியிருந்தா கூட அவர் எடுக்கக்கூடிய கடைசி படம், அவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் அவர் அரசியலுக்கு எந்த வகையில உதவி புரியுமாங்கிறது மிக பெரும் கேள்விக்குறியா தான் இருக்கு. கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, கமர்ஷியல் படமா தான் எடுத்திருக்காங்க. சில விஷயங்களை திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே பிடிக்குது. ஒரு நடிகர், சாதாரண நடிகர், ஒரு நடிகராக தான் தொடர போறார். ஆனா அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியிலான படத்துல நடிச்சிருக்காரு. மக்கள் எந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாலையா வந்து அந்த படத்துல வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல பார்த்தா ஒரு டேங்கர் லாரியில 100 அடி ஹைட் வீலிங் பண்ணிட்டு வருவாரு. ஒரு டேங்கர் லாரி 100 அடி ஹைட் வருவாரு. அதுலயும் அவர் ஃப்ரண்ட்ல இப்படி உட்காந்துக்கிட்டு வருவாரு. சீட்ல உட்காந்துருக்க மாட்டாரு, இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி உட்காந்துட்டு வருவாரு. 100 அடி டேங்கர் லாரி வீலிங் பண்ணிட்டு வருவாரு. இப்ப விஜய் இந்த மாதிரி பண்ணா சிரிச்சு எந்திரிச்சு ஓடி போயிருவாங்க. புசியானதே போயா அப்படின்ட்டு போயிருவாரு. அப்ப நீங்க வந்து இவர் எப்படி வர்றாருன்னா பைக்ல சர்ன்னு புழுதி பறக்க வராரு. இப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ஆளு எப்படி 10 பேர் அடிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பான். நீங்க கர்ணன் வந்து அரசியல் பேசின படம், விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யோசிப்பாங்க. அதான் யோசிப்பாங்க. இப்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க வாரிசுல கூட நிறைய லாஜிக் கண்டுபிடிச்சிட்டான். கரூருக்கு பிறகு யோசிக்கிறாங்களான்னு பொறுத்து இல்ல பொதுவாவே தமிழ் சினிமாவில லாஜிக்ஸ நிறைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கர்ணன் அரசியல் படம் தானே, அது கமர்ஷியல் படம் கிடையாது. ஆனா அந்த படத்திலேயே லாஜிக் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி ஒரு ஒல்லியா இருக்க ஒரு ஆளு கட்டை எடுத்துட்டு 10 பேர் அடிக்க முடியும் அந்த பஸ் உடைய ரசில. அந்த அதுலயுமே யதார்த்தமான சண்டையாதான் அந்த சண்டை காட்சிகள் இருக்கும். ஆனா வந்து நீங்க இந்த லாஜிக்ஸை பார்ப்பாங்க. இப்படி நிறைய பாத்துக்கிட்டே வருவாங்க. ஈவன் சிவகார்த்திகேயன் படத்துலயே நிறைய லாஜிக் பார்ப்பாங்க. ரெமோ படத்துல நீ வேலைக்கே போகல, எப்படிப்பா இவ்வளவு பிரம்மாண்டமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப அதெல்லாம் நிறைய கேள்வி கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே. இவன் எதுல கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா அரசியல் பேசுற படம், சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுற படம், அது எல்லாத்தையுமே கொண்டாட ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னொரு கந்தன் மலையா மாறது கூட வாய்ப்பு இருக்கு. எது விஷம் யூடியூப்ல விட்டா கூட நல்லா ரீச் ஆகும். ஹெச் ராஜா அவர்களுக்கு போட்டியா வரமாட்டாரு விஜய் அவர்கள். இல்ல அந்த அளவுக்கு நம்ம இறங்க வேணாம். இருந்தாலும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து கடைசி படம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா ரசிகர் காட்சி. ஆமா, நீங்க கமர்ஷியலை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அரசியல்லயே சில விஷயங்கள் மாறும்போது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க பராசக்தியிலுமே சில வசனங்கள் வரும்போது இல்ல இந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு, அப்படி இருந்துச்சு சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா வரும். அப்ப இது இந்த தமிழ்நாடு வந்து கொஞ்சம் மக்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த முல்லை நகரா, முல்லை மலரா, ஏதோ ஒரு கடை குறிப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரவுண்ட் பண்ணி கொண்டாடுறாங்க. என்ன கேட்டா அந்த எல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிக் பண்றோம், ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்றோம், போய் பார்த்தா ஒரு 50 வயசு கடந்தவரா 40 வயசுக்கு அதிகமானவரா இருந்தா ஆமா இது கரெக்டா எவ்வளவு பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அவங்க பகிர்றாங்க. அப்ப அதான் அந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து அந்த டீகோட ரொம்ப டெப்தா அடிக்கிறான். இப்ப நீங்க பாலையாவோட கேசரி படத்துல பாலையாவோட இன்ட்ரோ சீன் எப்படி இருக்கும்னா, நீலகண்ட பகவத் கேசரின்னும் போது அவர் உதயசூரியன் முன்னாடி வந்து இப்படி மலை மேல இப்படி நிப்பாரு. அப்ப விஜய் அவர்கள் அடுத்த ஏதாவது டீசர் வந்துச்சுன்னா உதயசூரியனோட வருவாரு. இந்த படத்துல உதயசூரியன் வச்சா சிரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யானைக்கு நடந்து வருவாரு. ஆனா அந்த ஆச்சரியக்குறி ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருச்சு. பகவந்த் கேசரியில அந்த பொண்ணை வந்து ஓட விட்டு இவர் புல்லட்ல வருவார்ல, அது வந்து சாதாரண ஒரு பார்க் சீனு. ஆனா நம்ம ஆச்சரியக்குறி என்ன பண்ணிருக்காருன்னா உதயசூரியன் முன்னாடி ஓடி வருவாரு. உதயசூரியன் அப்பதான் உதிக்கும், அந்த பொண்ணு ஓடும், இவர் புல்லட்ல அப்படியே பின்னாடி அந்த பொண்ணை ட்ரெயின் பண்ணுவாரு. பெண்களின் பாதுகாப்பு உதயசூரியன், உங்கள் இல்லங்களை நாடி உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நட்சத்திர வேட்பாளர். இத கட் பண்ணி போடுவாங்க. அது ஒரு டைரக்டர் இது யோசிக்க கூடாதா? ஐயோ வேற சின்னத்துக்கு வேற ப்ரமோட் பண்றோமே. ஏங்க திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர், அதுவும் இன்னைக்கு வந்து 1000 பேர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. கொஞ்சம் பேச தெரிஞ்சா போதும், அதிமுகவும் சரி திமுகவும் சரி இடம் கொடுத்து கூப்பிட்டுக்கிறாங்கன்ற அளவுலதான் இருக்கு. திறமைகள் வேணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா கூட அன்னைக்கு வந்து திமுகவுல ஒரு பேச்சாளர் ஆகணும், அதிமுகவுல ஒரு பேச்சாளர் ஆகணும்னா அவ்வளவு காம்படிஷன், அவ்வளவு திறமையை வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள்ல 1000 விமர்சனங்கள் உண்டு இருந்தா கூட திமுகவினுடைய நட்சத்திர முகம்
அவரையே பயன்படுத்திருக்காங்க. நீங்க இவ்வளோ இதா கேட்டா எப்படி? சூரியன் அது இதுன்னு. அதான் அந்த சீன் அப்படிதான் இருக்கும். அழகா அந்த நல்லா செக்கச்சவேல் உதயசூரியன் வரும்போது மமிதா ஓட விட்டு ஒரு புல்லட்ல இப்படி பின்னாடி வருவாரு. சரி, ஓப்பனிங் சீன்ல ஒரு நல்ல பாடியோட ஒரு உட்கார்ந்து ஒரு வயசானவர் உட்கார்ந்து பேசும்போது புசி ஆனந்த்னு சொல்லி எல்லாம் ட்ரோல் பண்ண அது புசி ஆனந்த் இல்ல, வேற ஒரு தெரி ஆர்டிஸ்ட் படத்துல. அவரு. ஆமா, தெரி படத்துல சமந்தாக்கு அப்பாவா வருவார்ல, அந்த கேரக்டர் அது. அப்படியா? புசி Okay, நான் ஆனந்த் கூட நான் சரி. தாடி இல்லாம முழுமுழுன்னு ஒரு கேரக்டரை பார்த்தா புசி ஆனந்த்ன்றீங்களா? ஓகே, இது ஒண்ணு. அப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து அந்த சீன்ல நடிச்சிருக்காரு. அதுதான் பெரிய ஹைலைட். இப்ப இந்த கரூர் சம்பவத்துல நீங்க வந்து ஷூட்டிங்காக இந்த மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய நக்கீரன் அண்ணா வந்து ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு. அது பெரிய அப்ப விமர்சனம். அவங்க சைட்ல இருந்து வச்ச வாதம் என்ன அப்படின்னா, நாங்க ஜூன் 2 ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம்டா, ஜூன் 2க்கு அப்புறம் எதுவுமே பண்ணலடா, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு தெரியுமா, செட்டு போடணும், அது போடணும், இது போடணும், அப்புறம் ஏன் தீபாவளிக்கு வந்து தள்ளி போச்சு அப்படிங்கறதெல்லாம். ஆமா, அப்ப எல்லாமே அவுத்து விட்டாங்க. சரி, நம்ம இந்த வாதத்தை நம்ம வச்சுப்போம். ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் வந்து கட்சியில சேர்ந்த நாள் வந்து ஜூன் 9, இந்த ஷூட்டிங் முடிஞ்ச நாள் வந்து ஜூன் 2. அப்ப இவரு ராஜினாமா பண்ண டேட் வந்து மே 22. இந்த 10 நாள்ல இவர் போய் ஷூட்டிங் போயிட்டு வந்தாரா, அதுல படத்துக்காகவே ஒரு பதவியை ராஜினாமா பண்ணாரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவர் வந்து இவர் வராருன்னு யாருக்குமே தெரியாது. இவர் இந்த கட்சிக்குள்ள வராருன்னு யாருக்கும் தெரியாது. மே 22 முடிக்கிறாரு, 10 நாள்ல இவர் கட்சிக்குள்ள சேர்றாரு. கட்சி ஆமா 10 நாள்ல 20 நாள் கழிச்சு கட்சிக்குள்ள சேர்றாரு. ஆனா 2ஆம் தேதி நடுவுலயே அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இடையில என்ன வேணா நடந்திருக்கலாம். அவர் ஜாப்ல இருக்கும்போதே கூட நடிச்சிருக்கலாம். லீவ் போட்டு ஜாப்ல இருக்கும்போது நடிச்சாருன்னா அது இல்லீகல். ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி பதவியில இருக்கும்போது நடிச்சா இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. புதுக்கோட்டையில பேசும்போது நம்ம அடுத்ததான் பேச போறோம். இருந்தாலும் புதுக்கோட்டையில பேசும்போது விசாரணை இன்னும் முழுசா முடிவு பெறல. அதுக்குள்ள நயனா நாகேந்திரன் தீர்ப்பு எப்படி எழுதினாரோ, குற்றவாளி செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர் சம்பவத்துல எழுதினாரோ, அந்த மாதிரி அவங்க பாஸ் பாத்துப்பாங்க. இல்ல, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும், ரொம்ப பெரிய இணக்கம் இருக்கும். அதாவது ஜனநாயகனுக்கு சான்றிதழ் வழங்கல அப்படின்னும் போது சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு, ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சான்றிதழ் வழங்கல, அதை தடுப்பது யாரோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பனா பேரை சொல்ல வேண்டியதானே, பயம். தடுப்பது யாரோ இல்ல, அதுல வந்து சரி ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்த பகுதியில நம்ம இதை தான் பேச போறோம். அதனால இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. நிச்சயமா.